என்கிட்ட வந்து 3 மாதம் மட்டும்தானே நீ பாப்பாவுக்கு ஃபீட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னாங்க 2 பேர். ஓகேவா, அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. என் பாப்பாவுக்கு நான் 2.5 வயசு வரைக்கும் ஃபீட் பண்ணியிருக்கேன், நல்லா ஃபீட் பண்ணியிருக்கேன். ஓகேவா, இப்போ தான் நானாக தான் ஸ்டாப் பண்ணுறேன். அவளுக்கு ஃபீடிங் இல்லாமல் இல்லை. அந்த மாதிரி இப்படி பேசுகிறவங்க யாராக இருப்பாங்கன்னு நினைக்கிங்க? குழந்தை பெற்றுக்க முடியாமல் பால் கொடுக்க முடியாதவங்க தான் வந்துட்டு இப்படி அடுத்தவங்கள பேசுவாங்க. சரிங்களா? எனக்கு யாருமே சப்போர்ட் பண்ணலை, நானே தான் ஃபீடிங் ஸ்டாப் பண்ணேன். பட் சொன்னாங்க எல்லாருமே சப்போர்ட் இருந்தால் தான் வந்து பாட்டி தாத்தாக்கிட்ட விட்டுட்டு நைட்டு வந்து நீ தனியாக படணும். பட் ஆனால் நானே நிப்பாட்டிட்டேன். ஒரு பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுறதுக்கு மதர் மில்க் கொடுக்குறதுக்கு எவ்வளோ கொஷின்ஸ் பாருங்கள் ஒரு அம்மா கிட்ட கேட்குறாங்கன்ட்டு. பவுட்ரு மில்க் கொடு, அப்போ தான் பாப்பாவுக்கு வெயிட் போடும், பவுட்ரு மில்க் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லி என்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. அதையே போயிட்டு டாக்டர்கிட்ட போய் சொல்லியிருந்தால் நல்லா வாங்கி கட்டியிருப்பாங்க. அங்கே போய் பேச முடியாது. அதனால நம்மக்கிட்ட வந்துட்டு சொல்கிறாங்க. நான் ஏன் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ஒரு மதருக்கு, ஒரு ஃபீட் பண்ணுற மதருக்கு இந்த மாதிரி இதெல்லாம் வருது. அது நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்றதுக்காண்டி தான் இதெல்லாம் இந்த வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? என்ன ஏஜ் வரைக்கும் பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. என்ன ஏஜ் வரைக்கும் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடிஞ்சளவு 1.5 வயசுக்குள்ளே நிப்பாட்டிடுங்க. ஏன்னா எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, நான் 2.5 இயர்ஸ் வரைக்கும் கொண்டு போகும்போது கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுறதுக்கு குழந்தைங்களுக்கு விவரம் தெரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஹெல்த் இஷ்யூ, கால் வலி, இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வரும். அதுலேருந்து நீங்கள் கொஞ்சம் சரியாயிடலாம். 1.25 வயசுக்குமா அவங்க விவரம் தெரியறதுக்கு முன்னாடியே ஸ்டாப் பண்ணிக்கிட்டிங்கன்னா பண்ணுறது ஈஸி. அதுக்கப்புறம் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுறதுனால என்னென்ன ஹெல்த் இஷ்யூலாம் ஃபேஸ் பண்ணிங்கன்னு கேட்டாங்க. பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுறதுனால என்ன இஷ்யூ வருதுன்னா, பேக் பெயின் வரும். சி செக்ஷன் மதர் அப்படின்னா ரொம்ப பெயின் இருக்கும். அப்புறம் கால் வலி இருக்கும். அப்புறம் ரொம்ப டயர்னஸ் இருக்கும், ஸ்ட்ரெஸ் ஆகும், பாப்பா வந்து கடிப்பாங்க. அதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப பெயினாக இருக்கும். அதுவே உங்களுக்கு கோவம், ஒரு இரிட்டேஷன், டென்ஷன், ஸ்ட்ரெஸ் எல்லாமே வந்து இருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு மென்னுக்கு சத்தியமாக தெரியவே தெரியாதுங்க. அப்படி அந்த பிரெஸ்ட் ஃபீடில் வந்து அம்மா என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்றது என்னைக்கு ஒரு ஹஸ்பண்டுக்கு தெரியுதோ அவங்க வந்துட்டு இந்தளவுக்கு ஃபேமிலியில் ப்ராப்ளம்ஸ் வராத அளவுக்கு இருக்கும். அந்த மாதிரி தான் வந்து சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு இருக்கும். ஆனால் வந்துட்டு மோஸ்ட்லி மென்னுக்கு வந்து அவங்க என்னெல்லாம் கேட்டால் டயர்டாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு உமன் டயர்டாக இருக்குதுன்னு சொன்னால் முடிஞ்சலாம் அவங்களால ரொம்ப தாங்க முடியாத பட்சத்தில் தான் ஒரு மென்கிட்ட வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்போ அந்த டைமில் இவங்க என்ன சொல்லிடுறாங்க, ஏன் எப்போதும் கால் வலிக்கு அது வலிக்குன்னு சொல்லிக்கிறேன்றாங்க. ரொம்ப பெயின் இருக்குங்க. அது வந்து அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், ஒரு உமனுக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ், ஹஸ்பண்ட், யாராவது ரிலேட்டிவ் மெம்பர்ஸ் யாராச்சும் அந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன், கல்யாணம் ஆகி குழந்தை பெற்றவங்க, பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுற மதர், இவங்க எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு மென்னாக எல்லாருமே வந்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு உமனுக்கு நான் என்ன சொல்ல வேண்டிய விஷயம் அப்படின்னா, உங்களுக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க, கூட ஹெல்ப் இருக்காங்க அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் பேபி பிளான் பண்ணுங்கள். இல்லைன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. வெயிட் பண்ணி உங்களுக்கு ஃபிசிக்கலி மென்டலி நீங்கள் வந்து ரெடியாக இருந்தால் மட்டும் பேபி பிளான் பண்ணுங்கள். ஓகேங்களா? அந்த 2.5 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியே கிடைக்கும். ஒரு பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுற மதருக்கு வந்துட்டு என்னெல்லாம் கஷ்டம் இருக்குங்கிறது அவங்க மட்டும்தான் தெரியும். சொன்னாலும் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அதோட உடம்பு வலி, பெயின் போக போக அவங்களே வந்துட்டு டயர்டாகிடுவாங்க. அவங்களால ஒரு குறிப்பிட்ட பெயினுக்கு மேலே தாங்க முடியாத பட்சத்தில் தான் உங்கள்கிட்ட வந்து சொல்கிறாங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் வந்து சொல்கிறது இல்லை. அதனால் கமெண்ட்டில் வராதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.